Hi guys, welcome back to VRC Smart Edu channel. So, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா how can we separate components from heterogeneous mixture அதான் பார்க்க போறோம். So previously நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஒரு homogeneous mixtureல இருந்து எப்படி components செப்பரேட் பண்றது அப்படினு பார்த்தோம். Homogeneous mixtureனா என்ன? Uniform composition throughout. இப்போ for example sugarயும் வாட்டரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படினா sugar கம்ப்ளீட்டா வாட்டர்ல dissolve ஆயிடும். sugar நம்ம கண்ணுக்கே தெரியாது. கரெக்ட்டா? ஆனால் சுகரையும் வாட்டரையும் நம்மளால் பிரிக்க முடியும் by using the separation technique of homogeneous mixture. அதாவது யூனிஃபார்ம் காம்போசிஷன் throughout the liquid. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணாலும் சரி கடைசியில் டேஸ்ட் பண்ணாலும் சரி அந்த லிக்விட் வந்து தித்திப்பாக இருக்கும். அதனால் யூனிஃபார்ம் காம்போசிஷன் சொல்கிறோம். அதை எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹோமோஜீனியஸ் மிக்சரை பிரிக்கிறதுக்கு we have seen 3 different types of techniques, right? We have seen what? Crystallization, distillation, paper chromatography ன்னு சொல்லிட்டு 3 டெக்னிக் வந்து படித்தோம். Now we are going to study the technique to separate the components from a heterogeneous mixture. So heterogeneous mixtureனா என்ன? Opposite to homogeneous mixture. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். uneven composition இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுடைய heterogeneous mixture அப்படின்ட்டு சொல்லுவோம். So uneven composition in terms of liquid, in terms of solid, uneven composition. இப்போ heterogeneous mixture அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா சேரவே சேராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் சாண்ட் அண்ட் வாட்டர், சாண்டையும் வாட்டரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள், ரெண்டுமே ஒன்றா சேரவே சேராது. அதே மாதிரி நம்ம வந்து லைக் ஆயில் அண்ட் வாட்டர் இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோன்னா ரெண்டுமே ஒன்றா சேரவே சேராது. ரெண்டுமே வந்து கொஞ்சம் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது தான் நம்ம வந்து heterogeneous mixture அப்படின்னு சொல்லுவோம். we have already discussed about it. ஸோ அப்படி பிரிக்கிறதுல நம்ம 2 டெக்னிக் வந்து படிக்க போகிறோம். ஒன்று வந்து செப்பரேஷன் ஆஃப் 2 immiscible liquids. அதாவது 2 லிக்விட், அதாவது இந்த மாதிரி ஆயில் வாட்டர் அந்த மாதிரி பெட்ரோல் வாட்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு 2 லிக்விட் இருக்க போது அந்த 2 லிக்விடை நம்ம பிரிக்க போகிறோம். அண்ட் தே ஆர் immiscible liquid. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் immiscible liquid? Immiscible liquidனா they do not mix with each other. They do not mix with each other. அதுதான் நம்ம immiscible liquid அப்படின்னு சொல்லுவோம். miscible liquidsனா ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். பட் immiscible liquidsனா ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகாது. அப்படி இருக்கிற லிக்விட் தான் immiscible liquid சொல்கிறோம். இப்போ immiscible liquidை பிரிக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து immiscible liquidsை வந்து பிரிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஆயில் அண்ட் வாட்டர் தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் see it. ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஆயில் அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஆயிலையும் வாட்டரையும் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா நமக்கு லைக் செப்பரேட்டிங் ஃபனல் அப்படின்ற ஒரு மெத்தட் வச்சு தான் நம்ம இங்கே பிரிக்க போகிறோம். we are going to separate it using a separating funnel. அதுவே போதும் to split the immiscible liquids. okay, fine. So we are going to separate the oil and water. Separation is done using a separating funnel. So separating funnel வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆயிலையும் வாட்டரையும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ ஆயிலையும் வாட்டரையும் நம்ம எப்படி பிரித்து எடுப்போம் அப்படின்னா we will be having the separating funnel. நான் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய டயக்ராம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து செப்பரேட்டிங் ஃபனல் வச்சுக்கோங்க. இந்த ஃபனலில் we are pouring the mixture of water and oil. வாட்டர் அண்ட் ஆயிலோடைய மிக்சரை வந்து நான் இதில் போர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு இப்படி இருக்குமா? இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து கொஞ்ச நேரம் அதை ரெஸ்ட்டில் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கீழே ஒரு பார்ட், அதாவது கீழே வந்து ஆயிலோ ஒரு வாட்டர் ஏதோ ஒன்றுத்தில் கீழே ஒன்று பாட்டமில் செட்டில் ஆகும், மேலே ஒன்று டாப்பில் செட்டில் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆயில் அண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் வாட்டர் வில் செட்டில் அட் பாட்டம் அண்ட் ஆயில் வில் செட்டில் அட் டாப். ஏன்னா ஆயில் இஸ் லெஸ் டென்சர். எது கம்மியாக டென்சிட்டி இருக்கோ அதுதான் மேலே செட்டில் ஆகும், எது அதிகமான டென்சிட்டியில் இருக்கோ அது கீழே செட்டில் ஆகும். அந்த பேசிஸில் வந்து பார்த்தோம்னா ஓகே, always oil floats on water because oil is less dense than water
So anything with less dense will float on the liquid which is having high dense. So less dense liquid will float on high dense liquid. So this is a very important thing. So இப்போ நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். லெஸ் டென்ஸ் வந்து ஹை டென்ஸுக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே பிரிஞ்சிடுறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட்டிங் ஃபனலை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ரெண்டு லிக்விடை வந்து நம்மளால் ஈஸியாக பிரிச்சிட முடியும். காட் இட்? ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து திஸ் இஸ் ஆக்டிவிட்டி தட் வி ஆர் கோயிங் டு see now. இந்த ஆக்டிவிட்டி போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து லைக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே வந்து நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் செப்பரேஷன் ஆஃப் இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபனல், செப்பரேட்டிங் ஃபனல். இதுதான் செப்பரேட்டிங் ஃபனல். இந்த மாதிரி தான் நம்மளுடைய செட்டப் இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ லெபார்டரி ஸ்டாண்ட் ஓவர் ஹியர். யூ கேன் ஏபிள் டு see we are going to have a laboratory stand over here which is going to hold this ஃபனலை ஹோல்ட் பண்ணி மேலே நிற்க வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அடுத்து இதுதான் நம்மளுடைய செப்பரேட்டிங் ஃபனல், ரைட்? செப்பரேட்டிங் ஃபனல். ஸோ ஹியர் இட் இஸ் ப்ரெசென்ட் தி செப்பரேட்டிங் ஃபனல். ஸோ இப்போ இந்த செப்பரேட்டிங் ஃபனல் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா ஸ்டாப் காக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ஸ்டாப் காக். ஏன்னா இதை நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதன் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட லிக்விட்ஸை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து we are going to have the glass stopper and like this glass stopper is for stopping the condition. Okay, next we are going to have the conical flask to collect one liquid. So ஒரு லிக்விடை கலெக்ட் பண்ணுறதுக்கு we are going to have the conical flask. சரி, இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி we are going to have mustard oil எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஒரு 5 ml mustard oil அண்ட் ஒரு 20 ml வாட்டர் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எடுத்துக்க போகிறேன். ஸோ 5 ml mustard oil and 20 ml வாட்டர் மிக்ஸ்டரை வந்து நான் இதில் ஆட் பண்ணேன்னா வாட்டர் வில் செட்டில் அட் பாட்டம் பிகாஸ் வாட்டர் இஸ் ஹைலி டென்ஸ் அண்ட் ஆயில் மேலே வந்து செட்டில் ஆகும். ஏன்னா லெஸ் டென்சிட்டி இருக்கிறதுனால ஆயில் வந்து மேலே செட்டில் ஆகும். இப்போ எப்படி நம்ம வந்து பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இது செட்டில் ஆகி முடித்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து இந்த டேப்பை, அதாவது ஸ்டாப் காக்கை நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வில் ஸ்டார்ட் டு பி கலெக்டட் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க். ஸோ கொஞ்சம் ப்ரீரியராக வந்து ஆயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை வந்து நிறுத்திட போகிறோம். ஸ்டாப் கிளாக்கை க்ளோஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ஆயிலையும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து ஆயிலை வந்து கலெக்ட் பண்ணோன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வச்சு. ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் செட்டப். ஐ வில் ரைட் ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் ஷோ யூ. ஓகே, okay, let's start with the step 1 activity. Let's step 1 என்ன பண்ணணும், நம்ம வந்து 5 ml of 5 ml of mustard oil, 5 ml of mustard oil, அது கூடவே 20 ml of water. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to pour it into the separating funnel. ஸோ செப்பரேட்டிங் ஃபனலுக்குள்ளே இது ரெண்டுத்தையும் ஊற்றி ஒரு மிக்சராக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு லீவ் இட் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் few minutes. ஓகே, ஸோ ஸ்டெப் டூ யூ ஆர் கோயிங் டு லீவ் இட் அன்டிஸ்டர்ப் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஏன் அதை வந்து அன்டிஸ்டர்ப்டாக வச்சுருக்கணும்னா இப்போ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப வாட்டர் அண்ட் ஆயில் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து நமக்கு பிரியாது. ஸோ லீவ் இட் அன்டிஸ்டர்ப்டாக விட்டோன்னா கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு 2 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 2 லேயர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா எனக்கு அப்பர் லேயர் வில் பி ஃபார்ம்டு வித் மஸ்டர்ட் ஆயில். அடுத்து லோவர் லேயர் will be formed with water. ஓகேவா? இப்படி எனக்கு வந்து 2 லேயர்ஸாக ஃபார்ம் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐம் கோயிங் ஃபார் ஸ்டெப் 3. ஸோ இப்போ எனக்கு ஃபார்ம் ஆகிடுச்சா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் நான் பிரித்து எடுக்கணும். ஸோ பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் ஸ்டாப் காக் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
So open the stopcock slowly. ஸோ பொறுமையாக வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டாப் காக்கை பொறுமையாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாப் காக்கை நான் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன வெளியில் வர, எனக்கு வாட்டர் தான் வெளியில் வரும். ஏன்னா வாட்டர் தான் ஹெவி டென்சர்ன்றதுனால வாட்டர் கீழே செட்டில் ஆகிருக்கும், மேலே ஆயில் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு என்ன ஃபஸ்ட்டு வரும்னா வாட்டர் ஃபர்ஸ்ட் கம்ஸ் அவுட், வாட்டர் ஃபர்ஸ்ட் கம்ஸ் அவுட் அண்ட் collected separately. நெக்ஸ்ட்டு இதை கலெக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 என்ன பண்ண போகிறோம், வாட்டரை கலெக்ட் பண்ணோடனே நம்ம திரும்ப அந்த ஸ்டாப் காக்கை க்ளோஸ் பண்ணிட போகிறோம். ஓகேவா? ஸ்டெப் 4 என்னது, க்ளோஸ் த ஸ்டாப் காக், க்ளோஸ் த ஸ்டாப் cock just before the oil reaches the opening. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஓப்பனிங் வரத்துக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் காக்கை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். ஓகே, இப்போ ஆயிலையும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா both the liquids are collected separately. So step 5. So collect oil separately. So இப்போ பார்த்தோம்னா both the liquids are collected. ரெண்டு லிக்விடையும் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ஆக்டிவிட்டி. புரியுதா? ஃபைன். ஸோ இப்போது நம்ம எல்லா மிக்ஸ்சர், அதாவது எல்லா செப்ரேஷனுக்குமே ஒரு பிரின்சிபிள் எழுதணும். கரெக்டாக? எல்லாத்துக்குமே ஒரு பிரின்சிபிள் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பிரின்சிபிள் இருக்க போகுது. லைக் நம்ம வந்து பிரின்சிபிள்ன்றது எப்படி சொல்கிறோன்னா, எந்த பேசிஸில் நம்ம வந்து இந்த செப்ரேஷனை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய பிரின்சிபிளே. கரெக்டாக? வெரி குட். ஸோ எப்படி வந்து நம்ம கிறிஸ்டலைசேஷனுக்கு வந்து கிறிஸ்டல் ஃபார்மேஷன் பார்த்தோமோ, அதாவது ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன்லேருந்து கூல் டவுன் பண்ணும்போது டைம் வித் த பேசிஸ் ஆஃப் டைம் ஒன்லி வாட் ஹேப்பன்ஸ், நமக்கு பெரிய பெரிய கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி டிஸ்டிலேஷனில் என்ன பார்த்தோம், பாய்லிங் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாய்லிங் பாயிண்ட் டிஸ்டிலேஷன் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பேப்பர் குரோமோட்டோகிராஃபிக்கு வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த கலர், ஸோ கலருடைய அஃபினிட்டி பொறுத்து அது வந்து மூவ் ஆகும். இது வந்து நம்ம பார்த்தோம். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இதோடைய பிரின்சிபல் என்னென்னா, டென்சிட்டியை பேஸ் பண்ணி இந்த இடத்துல பிரியும். இப்போ ஆயில் வந்து லெஸ் டென்சர்ன்றதுனால மேலே இருந்துச்சு, வாட்டர் மோர் டென்சர்ன்றதுனால கீழே இருந்துச்சு. ஸோ த பேசிக் பிரின்சிபல் ஓவர் ஹியர் இஸ் செப்ரேஷன் பேஸ்ட் ஆன் டிஃப்ரென்ஸ் இன் the density of immiscible liquids. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வந்து பிரின்சிபல் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் இதோடைய பிரின்சிபலே என்டையராக என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் we are going to look at the applications. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆயில் அண்ட் வாட்டரை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் செப்பரேட்டிங் ஆயில் அண்ட் வாட்டர். ரெண்டாவது வந்து லைக் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் கெமிக்கல் லெபார்டரிஸ். Mostly in chemical laboratories, all the processes will be used. Okay, so எல்லா ப்ராசஸஸுமே மோஸ்ட்லி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் லெபார்டரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் வேர் த அப்ளிகேஷன் இஸ் பீயிங் யூஸ்ட். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது ஒரு ரெண்டு இம்மிசிபிள் லிக்விட் இருக்குது அப்படின்னா பேஸ்ட் அப்பான் டென்சிட்டி தான் நம்ம பிரிக்கிறோன்னு நம்ம பிரின்சிபலில் பார்த்தோம். கரெக்டாக? வாட் இஸ் அ மெயின் பிரின்சிபல் இஸ் பேஸ்ட் ஆன் த டென்சிட்டி ஒன்லி வி ஆர் ஸ்பிளிட்டிங். பட் இப்போது ஒரு ரெண்டு இம்மிசிபிள் லிக்விட் இருக்குது, அந்த ரெண்டு மிசிபிள் லிக்விடுமே சேம் டென்சிட்டியில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, ஸோ இஃப் டூ
immiscible liquid of same density இருந்துச்சுன்னா இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, லைக் நம்மளால் பிரிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நோ தான். ஏன்னா சேம் டென்சிட்டி இருந்துச்சுன்னா மேலே கீழேன்னு சொல்லிட்டு உனக்கு செட்டில் ஆகாது. ஓகேவா? அப்போ செட்டில் ஆகலைன்னா நம்மளால் செப்பரேட்டிங் ஃபனலை வச்சு நம்மளால் பிரிக்க முடியாது. அண்ட் ப்ராக்டிக்கலியும் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ரெண்டு இம்மிசிபிள் லிக்விட் ஆஃப் சேம் டென்சிட்டி வந்து இருக்கிறதுன்றது லைக் இன் ரியாலிட்டி வந்து ரொம்பவே ரேர் தான். இப்படி இருக்க வந்து மோஸ்ட்லி சான்சஸ் இல்லை, ரொம்பவே ரேர். ஸோ அதனால் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செப்பரேட்டிங் ஃபனலை வச்சு நம்மளால் பிரிக்க முடியாது. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ்சர்ஸ் இன்வால்விங் கேஸஸ். இப்போ மோஸ்ட்லி நம்ம கேஸ் சப்ஸ்டன்ஸ் எடுத்தோம்னாலே இப்போ ரெண்டு கேஸை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா யூஸ்வலாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் வந்து மிக்ஸ் கம்ப்ளீட்லி. மோஸ்ட் கேஸஸ் மிக்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ எக்ஸாம்பிள் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி எனக்கு வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர், அதாவது யூனிஃபார்ம் காம்போசிஷன் த்ரூ அவுட் வந்து எனக்கு கிடைக்கும். ஹோமோஜீனியஸ் மிக்சர் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? பட் சம் கேஸஸ் ஆல்சோ ஃபார்ம் தி ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். Some gases also have the tendency to form heterogeneous mixture-um form பண்ணும். So heterogeneous mixture அப்படின்ற பொழுது we will be having smoke. ஓகேவா? ஸ்மோக். ஸோ ஸ்மோக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போது ஒரு பொருளை வந்து நம்ம எரிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து தான் ஸ்மோக் வரும். இப்போது நான் ஒரு இலையெல்லாம் கலெக்டிவாக கொளுத்தி வச்சுருக்கேன். அந்த இலையை நான் வந்து எரிக்கிறேன் அப்படின்பொழுது அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் இன்வால்வ் ஆகுது அண்ட் அந்த இலைகள். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து எரிக்கும் போது தான் I'll be getting smoke. ஸோ சம் சாலிட் பார்ட்டிக்கல் வில் பி இன்வால்விங். சம் சாலிட் பார்ட்டிக்கல் இருக்கும். ஓகே, அது கூடவே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏர். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்மோக் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இட் இஸ் அ கேஸ் அகெயின். Next, fog. Fog is also a gas which is a combination of water droplet, tiny water droplet, அது கூடவே ஏர் மிக்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா dusty air. So dusty air will be the combination of dust plus air. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் வரும். அண்ட் these are heterogeneous mixture because they do not completely mix with each other. கம்ப்ளீட்டாக ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிக்காது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம heterogeneous mixture அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? வெரி குட். ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம ரெண்டு immiscible liquid வந்து பிரித்தோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு சாலிடை வந்து பிரிக்க போகிறோம். அண்ட் they are also an heterogeneous mixture. ஓகேவா? ஸோ ஒரு சாலிட்லேருந்து இன்னொரு சாலிடை வந்து நான் பிரித்து எடுக்க போகிறேன். ஸோ அதை தான் நம்ம வந்து சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், இப்போது நீங்கள் எல்லாருமே வந்து கற்பூரம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. நம்ம டே டு டேயில் சாமி கும்பிடும்போது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோம் கற்பூரம், which is called as a camphor. ஓகே, இதை வந்து நம்ம வெளியிலேயே ரொம்ப நேரத்துக்கு அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கேம்ஃபர் என்ன ஆகும், நமக்கு வந்து அப்படியே கரைஞ்சிரும். லைக் அப்படியே போயிடும். கேம்ஃபர் வந்து ஃபுல்லாக வந்து போயிடும், உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது நம்ம கொளுத்தாமையே கேம்ஃபர் வந்து கரைஞ்சிரும். இது எதனால் நடக்குது அப்படின்னா, அது வந்து மெல்ட் ஆகுதா, எங்கே போகுது, டிஸப்பியர் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே நடக்கலை. இது வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து வேப்பர் ஆகிற மாதிரி போயிடுது. ஓகேவா? டைரெக்டாக வந்து வேப்பர் ஆகி போயிடுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய ப்ராசஸை தான் நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சப்ளிமேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி வித்தவுட் சேஞ்சிங் இன்டு லிக்விட். அதாவது நம்மளுடைய நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் லைக் மேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாலிடில் இருக்கும். சாலிட்லேருந்து லிக்விடாக மாற்றிட்டு லிக்விட்லேருந்து கேஸாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்களேன். ஸோ வாட்டர் வந்து லிக்விடு.
ஸோ நம்ம வந்து ஒரு சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு போகாமல் டைரெக்டாக வந்து ஒரு சாலிடை எடுத்துகிட்டு அந்த சாலிட் இப்போ ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் கட்டின்றது என்னது? இட் இஸ் அ சாலிட். அதை வந்து மெல்ட் பண்ணும்போது நமக்கு லிக்விட் கிடைக்குது, வாட்டர். அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு கேஸ் கிடைக்குது, கரெக்டாக? வேப்பர். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் போகாமல் டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சாலிட் எடுத்து அதை டைரெக்டாக கேஷஸ் ஃபார்ம் கொண்டு போகிறோம், வேப்பர் ஃபார்ம் கொண்டு போகிறோம். அதுதான் அந்த ப்ராசஸ் கால்ட் சப்ளிமேஷன். புரியுதா? ஸோ டெஃபினிஷன் ஐ எம் ரைட்டிங். ஸோ சப்ளிமேஷன் இஸ் அ ப்ராசஸ். Sublimation is a process in which a solid changes directly into vapor without becoming liquid. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஸோ லிக்விடாகவே மாறாமல் டைரெக்டாக வந்து சாலிட்லேருந்து கேஸஸ் ஃபார்ம் போயிடுச்சுன்னா தட் வி கால் இட் அஸ் சப்ளிமேஷன். ஸோ இதற்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. லெட்ஸ் see that experiment right now. Okay, so let me explain the sublimation of camphor. ஸோ யூஸிங் அ டயக்ராம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டெப்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஸோ டயக்ராம் நல்லா பாருங்கள். we are having a burner and we are having a wire gas tripod stand. ஸோ tripod stand மேலே wire gas for making this china dish to stay. இந்த கப்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சைனா டிஷ். இந்த சைனா டிஷ்ஷில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கேம்ஃபர் அண்ட் சாண்ட் மிக்சர் வந்து இருக்குது. இந்த சைனா டிஷ்ஷில் என்ன இருக்குது? கேம்ஃபர் அண்ட் சாண்ட், இது ரெண்டும் மிக்சராக வந்து எனக்கு இருக்குது. ஓகேவா? இந்த சைனா டிஷ்ஷில். ஓகே, இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சைனா டிஷ் மேலே நான் வந்து ஒரு கிளாஸ் ஃபனலை இன்வெர்ட்டடாக வைக்க போகிறேன். ஸோ கிளாஸ் ஃபனல் யூஸ்வலாக வந்து அதோடைய மவுத் வந்து கீழே வரணும், கரெக்டாக? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இன்வெர்ட்டடாக வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் ஃபனல் வந்து கூலாக இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. கிளாஸ் ஃபனல் கூலிங்கில் இருக்குது. காட்டன் ப்ளக்கை நான் மேலே வைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஆஃப் கீப்பிங் த காட்டன் ப்ளக் அட் த டாப் அப்படின்னு பார்த்தோன்னா, காட்டன் ப்ளக் இப்போது நீங்கள் வந்து ஹீட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கேம்பரோ சாண்டியோ வச்சுருக்கேன். நான் வந்து இதை ஹீட் பண்ண போகிறேன் யூஸிங் தி பர்னர். இப்போ நான் ஹீட் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேம்ஃபர் இஸ் அ சாலிட் தட் வில் பி டிரெக்ட்லி கன்வெர்டட் இன்டு அ வேப்பர். கேஸாக மாறிடும். அந்த ப்ராசஸாக சப்ளிமேஷன். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக வந்து என்னவாக மாறிடுது அப்படின்னா கேஸாக மாறிடுது, வேப்பராக மாறி இங்கே மேலே போகும். மேலே போகும்போது அப்படியே எஸ்கேப் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம காட்டன் ப்ளக் வந்து யூஸ் பண்ணுறோம். why we are using the cotton plug? To avoid the escaping of the vapor that is camphor வேப்பரை வெளியில் எஸ்கேப் ஆகாமல் தடுக்கிறதுக்காக using the cotton plug. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது கிளாஸ் ஃபனல் வந்து சில்லுன்னு இருக்கும், கூலாக இருக்கும். இந்த கேஸ் ஃபனல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேப்பரை அகெயின் சாலிடாக மாற்றும். ஸோ நம்ம என்ன சொல்லிட்டோம், the process of converting the solid to vapor is called as sublimation. the reverse process என்னன்னு சொல்லுவோம்னா deposition சொல்லுவோம். அதாவது வேப்பரில் இருந்து, அதாவது கேஸ் ஃபார்மில் இருந்து அகெயின் சாலிடாக மாறிச்சுன்னா we call it as deposition. ஓகே, ஃபைன். ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடும், கேம்ஃபர் டெபாசிட் ஆகிடும் அகெயின் சாலிடாக. ஸோ பை த வே யூ ஹவ் செப்பரேட்டட் சாண்ட் அப்படியே இருக்கும் சைனா டிஷ்லேயே, உனக்கு வந்து மேலே கேம்ஃபர் கலெக்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சப்ளிமேஷன். காட் இட்? ஸோ லெட் us write now. ஸோ லெட் us now write the activity. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆக்டிவிட்டி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து இப்போ எழுதலாம். ஸ்டெப் 1. ஸோ வாட் இஸ் த ஸ்டெப் 1? ஸ்டெப் 1 வந்து நம்ம we need to take the mixture of camphor and take the mixture of camphor and sand. இது ரெண்டுத்தையும் have to place it in a china dish. ஸோ எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் சைனா டிஷ்ஷில் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் த ஸ்டெப் நம்பர் 1 for us. Next, step number 2. Moving on to step number 2. So
So step number 2 வந்து என்னது, you have to cover the top of the china dish using the funnel in an inverted manner. கரெக்டா inverted mannerல வைக்கணும். So cover it with an inverted funnel. Close the funnel stem using a cotton. Close funnel stem using a cotton. Okay. So why we are using the cotton அப்படின்றதுக்கு already I told we are using cotton because this prevents camphor vapor from escaping. So this prevents a camphor vapor from escaping, while it also allows air to pass. So air மே வந்து பாஸ் ஆகும் காட்டன் அப்படின்றதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ணும்? ஸ்டெப் 3 ஹீட் பண்ணும். கரெக்டா? ஸோ heat gently. So step 3 வந்து ஹீட் பண்ணும். ஓகே, ஸோ ஹீட் பண்ணோடனே வாட் இஸ் அப்சர்வேஷன் தட் யூ வில் பி கெட்டிங்? என்ன ஆகும்? கேம்ஃபர் வேப்பர் ஆகிடும், சாண்ட் வந்து சைனா டிஷ்ல அப்படியே இருக்கும். கரெக்டா? ஸோ அப்சர்வேஷன் இஸ் camphor changes into vapor and sand remains in the china dish. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, கேம்ஃபர் வேப்பரை திரும்ப நம்ம கேம்ஃபராக மாற்றணும். ஸோ we need to undergo the reverse process, அதாவது கூலிங் பண்ண போகிறோம். what we are going to do is, the next step is we are going to do cooling. ஸோ இந்த கூலிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, the vapor touches the cool inner walls of the funnel. Again, so it again changes back into solid camphor. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நடக்கும். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸோடைய பேர் தான் நம்ம டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ திஸ் reverse process is called deposition. Also, let me write the definition for this deposition. So deposition is a direct conversion of what? Vapor to solid, avladhan, without becoming liquid, avladhan. Deposition எப்படி நீங்கள் வந்து சப்ளிமேஷனுக்கு எழுதினீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக எழுத போகிறோம், அதுக்கு தலைக்கீழே எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ டெபாசிஷன் இஸ் த டைரக்ட் கன்வர்ஷன் ஆஃப் வேப்பர் இன்டு சாலிட் without becoming liquid. So we have visited the principle in each and everything. So இங்கே வந்து principle வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெறும் லைக் சப்ளிமேஷன் ப்ராசஸில் வெறும் ஒரு சாலிட் மட்டும்தான் சப்ளிமேஷன் அண்டர்கோ பண்ணோம், இன்னொரு ப்ராடக்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதனால் நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தோம்னா ஒன்லி கேம்ஃபர் மட்டும்தான் சப்ளிமேஷன் ப்ராசஸ் வந்து அண்டர்கோ ஆகுது. ஸோ ஒன்லி கேம்ஃபர் அண்டர்கோஸ் sublimation and sand does not. So therefore they are separated.
So let's look at some examples of sublimable substance. அதாவது எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து சாலிட்ல இருந்து கேஸாக மாறும் அப்படின்னா சில சப்ஸ்டன்சஸ் இருக்கு. So let us discuss what are those substance. So first வந்து already we have seen the example camphor. So camphor is the best option that we can write. Naphthalene balls கேள்விப்பட்டிருக்கீங்களா? naphthalene balls உங்கள் வீட்டில் வந்து துணிங்களெல்லாம் வந்து பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்காக இது போட்டு வைப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் போட்டிங்கன்னா அப்படியே அது கரைஞ்சிற மாதிரி வந்து உங்களுக்கு சின்னதாயிட்டே வரும் சைஸு. அண்ட் அகெயின் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேப்பர் ஆகுது. ஓகேவா? அடுத்து அமோனியம் குளோரைட் அண்ட் ட்ரை ஐஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, which is the solid carbon dioxide. Okay, so actually இந்த dry ice என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is a solid carbon dioxide. So dry ice பொறுத்த வரைக்கும் it is a solid carbon dioxide. ஆக்சுவலி இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இது டைரெக்டாக கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இட் சேஞ்சஸ் directly to gas. ஸோ அதனால் இதை வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன், அதாவது ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அந்த மாதிரி கோல்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? யூஸ்ட் ஃபார் ப்ரிசர்விங் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரை ஐஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காட் இட்? ஓகே, இப்போது எனக்கு we are going to enter into the topic called alloys. ஸோ அலாய்ஸ்னால் என்னென்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டலும் இருக்குது, அந்த ரெண்டு மெட்டலையும் மிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். மிக்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்படின்னா ரெண்டு மெட்டலையும் மெல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு மெட்டலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் கொண்டு வரலாம். அப்படி ரெண்டு மெட்டலையும் மிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிக்சிங் அப் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா மெல்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்பரான டெஃபினிஷன் கொடுக்கணுன்னா an alloy is a homogeneous mixture is a homogeneous யூனிஃபார்ம் காம்போசிஷன் தான் இருக்கும். நம்ம என்ன காம்போசிஷன், என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் எடுத்தாலும், என்ன காம்போசிஷன் எடுத்தாலும், அதாவது ஒரு 3 மெட்டல் எடுத்தாலும் 4 மெட்டல் எடுத்தாலும் எல்லாமே வந்து ஹோமோஜீனியஸாக ஈக்குவலாக இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். மிக்சர் ஆஃப் 2 or more metals or a metal with a non-metal. Sometimes non-metal கூட present ஆகியிருக்கலாம் in the formation of alloys. So example for alloys, I'll be giving you a few example for alloys. So example வந்து பார்த்தோம் அப்படின்னா first example is brass. So brass is a combination of copper plus zinc, அதாவது ரெண்டு மெட்டல். ஓகே, ஸோ காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்தா வந்து வில் பி கெட்டிங் brass. ரெண்டாவது வந்து bronze is a combination of copper plus tin. மூணாவது stainless steel. So stainless steel is a combination of iron, chromium, nickel and carbon. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அண்ட் இது கூடவே சம் அதர் எலமெண்ட்ஸும் கொஞ்சமாக சம் அதர் எலமெண்ட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டி வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி அலாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி வந்து எதற்காக அலாய்ஸ்? இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தோம், பிராஸ் பார்த்தோம், பிரான்ஸ் பார்த்தோம், இதெல்லாம் நம்ம மேக் பண்ணுறோம். எதற்காக நம்ம அலாய்ஸ் மேக் பண்ணோம்? ஏன் டைரக்ட் மெட்டல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா
அந்த மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டு இம்ப்ரூவ் ப்ராப்பர்ட்டிஸ் they become, ஸோ எப்படிலாம் ஆகிடும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகிடும், ஸ்ட்ராங்கர், ஹார்டர் அண்ட் கொரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மோர் கொரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கர், ஹார்டர் அண்ட் மோர் கொரோஷன் ரெசிஸ்டன்ட். ஓகே, மூவிங் ஆன் டு பாஸ் அண்ட் பவுண்டர். ஸோ 7th question வந்து பார்க்குறோம். Why do immiscible liquids form to separate layers in a separating funnel? இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 7th question. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது தான். பிகாஸ் ஆஃப் த டென்சிட்டி, டிஃப்ரெண்ட் டென்சிட்டினால் நம்ம ஞாபகம் வச்சுக்கொண்ட பிரின்சிபிளே தான். அதுதான் நீங்கள் கொஷினும் கேட்டிருக்காங்க. ஸோ லெட் மீ ரைட் த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இம்மிசிபிள் லிக்விட் வந்து ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் எது டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அது மேலேயும், அது டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது கீழேயும் செட்டில் ஆயிடும். இதை நம்ம எழுத போகிறோம். இம்மிசிபிள் liquids do not mix with each other. So immiscible liquids do not mix with each other because they have different density. So the denser liquid will settle at the bottom. The denser liquid will settle at the bottom, and the less dense liquid float on top, forming two distinct layers. Got it? Very good. So next 8th question asked is sublimation, evaporation ரெண்டுமே வேற வேறையான்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட்லி சப்ளிமேஷன் அண்ட் எவாப்ரேஷன் வேறு வேறு தான். ஏன்னா எவாப்ரேஷன் அப்படின்றது நம்ம லிக்விடும் இருக்கும். ஸோ லிக்விடும் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா வேப்பர் ஆகுது. ஸோ இப்போ ஒரு வாட்டர் இருக்குது, வாட்டர் பாயில் பண்ணுறேன், அந்த வாட்டர் வந்து வேப்பர் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எவாப்ரேஷன் சொல்லுவோம். பட் சப்ளிமேஷன் சாலிட் டைரெக்டாக வேப்பராக மாறுது. ஸோ அதுதான் வந்து சப்ளிமேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சாலிட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு கேஸ். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு கேஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே லிக்விட் ஸ்டேஜே கிடையாது. இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லிக்விட். ஸோ நோ லிக்விட் ஸ்டேஜ். இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜே வந்து லிக்விட் ஸ்டேஜ் தான். ஸ்டார்ட் ஃப்ரம் அ லிக்விட். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேம்ஃபர் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் தட் யூ கேன் கிவ் ஓவர் ஹியர். இங்கே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூ கேன் கிவ் ஓவர் ஹியர் இஸ் வாட்டர். I hope you understood. Both are not same, both are completely different. Okay, so that's all for today's video. Thank you so much for watching this video. And one more thing, நான் வந்து பழைய பார்ட் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐக்கன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்ஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் சாப்டர் முடிச்சிச்சு அப்படின்னா எல்லா நோட்ஸுமே, அதாவது கிளாஸ் நோட்ஸ் அண்ட் உங்களுக்கு லைக் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்துடும். ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ண சாப்டருக்கான நோட்ஸ் வந்து டெலிகிராமில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பயோலையும் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். Meet you again in the next video. Until then, it's bye from my side.